தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். வெளுத்து வாங்கும் கனமழை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்றும் குறிப்பாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்துள்ளனர். இன்று முதல் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பு, அங்கன்வாடி ஊழியர்கள் முடிவு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடந்து வருகிறது. இப்பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை உரிய திட்டமிடலின்றி, பயிற்சி அளிக்காமல், கூடுதல் பணியிடங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு எதுவும் வழங்காமல் அவசரகதியில் மேற்கொள்ள நிர்பந்தம் செய்கின்றனர். அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் கடுமையான பணி நெருக்கடி, மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஏற்கனவே முறையீடு செய்துள்ளோம். அதன் பிறகும் பணி நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன. சில மாவட்ட கலெக்டர்கள் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் சார்நிலை அலுவலர்களை வதைப்பதை கைவிட வலியுறுத்தி இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம். ஓட்டுச்சாவடி அலுவலராக பணிபுரிவோர் உட்பட அனைத்து அலுவலர்களும் சங்கங்களும் இப்போராட்டத்தில் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அங்கன்வாடி மையம், மினி மையங்கள் என 54,000 மையங்கள் செயல்படுகின்றன. 70,000 பேர் வரை பணிபுரிகின்றனர். இவர்களில் 80% பேரை தற்போது ஓட்டுச்சாவடி அலுவலராக நியமித்துள்ளனர். ஒரே அங்கன்வாடி மையத்தில் பணிபுரியும் அமைப்பாளர், உதவியாளர் ஆகிய இருவருக்கும் தேர்தல் பணி வழங்கியுள்ளனர். இதனால் குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் பணி பாதித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவம் வழங்குதல், பூர்த்தி செய்த படிவத்தை பெற்று அவற்றை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்தல் போன்ற பணியை எங்களுக்கு வழங்கியுள்ளனர். மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் பணியை பார்க்கலாம். ஆனால் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இப்பணியில் ஈடுபட வேண்டும் என எங்களை வற்புறுத்துகின்றனர். மேலும் இப்பணிக்கான அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும். பூர்த்தி செய்த படிவத்தை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யும் பணியை எங்களிடமிருந்து திரும்ப பெற வேண்டும். இதுபோன்ற கோரிக்கையை வலியுறுத்தியே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை புறக்கணிக்க உள்ளோம் என அவர்கள் கூறினர். விடுமுறை எடுத்து போராடினால் துறை ரீதியான நடவடிக்கை பாயும், தலைமை செயலர் எச்சரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. அவற்றை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்காததால் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தலைமைச் செயலக சங்கம், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதேபோல் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவ விநியோக பணியை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கமும் அறிவித்துள்ளது. இதனால் இன்று அரசு பணிகள் மட்டுமின்றி எஸ்ஐஆர் பணிகளும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தற்செயல் விடுப்பெடுக்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள், கலெக்டர்கள் உள்ளிட்டோருக்கு சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளார். 1 மணி நேரம் காத்திருந்து பிரேமலதாவை சந்தித்த உதயகுமார். அதிமுக தேமுதிக கூட்டணி மலருமா? 2024 லோக்சபா தேர்தலில் தனித்தனி அணிகளாக போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுகவும் பாஜகவும் வரும் சட்டசபை தேர்தலுக்காக மீண்டும் கூட்டணி சேர்ந்துள்ளன. 7 மாதங்களாகியும் கூட்டணிக்குள் வேறு எந்த கட்சியும் வரவில்லை. லோக்சபா தேர்தலில் பாஜ அணியில் இருந்த தினகரனின் அமமுக, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் உறவை முறித்துக் கொண்டனர். மேலும் பாஜ கூட்டணியில் இருந்த பாமக தற்பொழுது ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என 2 பிரிவாக உள்ளது.
இருபிரிவுமே இதுவரை கூட்டணி பற்றி அறிவிக்கவில்லை. இதுபோல லோக்சபா தேர்தலில் அதிமுக அணியில் இருந்த தேமுதிகவும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது. பீகார் போலவே தமிழகத்திலும் வியூகம் அமைத்து அதிமுக பாஜக கூட்டணியை வலிமையாக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரும்புகிறார். அதற்கான பணிகளை விரைவில் துவங்குவார் என பாஜகவினர் தெரிவித்தனர். இதற்கிடையே பீகார் வெற்றிக்கு பின் அதிமுக முகாம் சுறுசுறுப்படைந்துள்ளது. நேற்று சேலம் சென்ற தமாக தலைவர் வாசன் அங்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெற்றுள்ளது. பழனிசாமியுடன் அரசியல் பேசினேன் என வாசன் சொன்னார். தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அதிமுகவுடைய என்டிஏனுடைய தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது சேலத்திற்கு நான் வருகை புரிந்திருக்கும்போது அவர்களை சந்திப்பது என்பது மிகுந்த மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல, நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த சூழலில் மதுரையில் உள்ள திருமண மண்டபத்தில் தேமுதிக ஓட்டுச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்தது. அதில் கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா பங்கேற்றார். அப்போது அங்கு வந்த சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான உதயகுமார் 1 மணி நேரம் காத்திருந்து பிரேமலதாவை சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பின் பேட்டியளித்த உதயகுமார், பிரேமலதாவின் தாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவே அவரை சந்தித்தேன். அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்றார். எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. ஏன்னா உங்களுக்கு மத்தியில தான் மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு அவங்க தாயார் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு ஆனாலும் சட்டசபை தேர்தல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பழனிசாமி சார்பில் பிரேமலதாவுடன் உதயகுமார் பேசியதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. போனில் பேசிய விஜய் ராகுல் நேரில் சந்திக்கவும் திட்டம். சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் பீகார் தேர்தல் முடிவு அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் தேர்தல் தோல்வி இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பாடம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியது கூட்டணி கட்சிகளிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைமையிடம் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்க முடியாதோ என்ற எண்ணம் காங்கிரசாரிடம் ஏற்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகளை அடுத்து ராகுலிடம் தவிக தலைவர் விஜய் பேசியதாக தகவல் வெளியானது. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் வாயிலாக வாக்காளர் திருத்த பட்டியல் பணிக்கு எதிராக ஒத்த எண்ணமுடைய அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என சொல்லியிருந்தேன். உங்களிடம் தகவல் சொல்லியிருப்பதாக கூறினர். அந்த வகையில் தவிகவும் போராட்ட களத்துக்கு வந்திருப்பது வரவேற்புக்குரியது என ராகுல் கூறியுள்ளார். அத்துடன் சில புள்ளி விவரங்களையும் கூறியுள்ளார். அப்போது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிராக தவிக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ள தகவலை விஜய் தெரிவித்துள்ளார். இதுபற்றி தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறும்போது ராகுலுடன் போனில் விஜய் பேசியுள்ளார். ஆனால் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை. அவர்கள் இருவரும் வெளிநாட்டில் சந்திப்பதற்குரிய திட்டத்தை அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். அவர்கள் இருவரும் நேரில் சந்தித்து பேசிய பின் கூட்டணியிலும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல், அமலாக்கத்துறைக்கு பெரிய அடி. சுப்ரீம் கோர்ட் முக்கிய உத்தரவு. தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து சென்னை, விழுப்புரம் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மார்ச் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர், திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் ரித்தீஷ் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களிலும் மே மாதம் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்த ஆவணங்களை அவரிடம் திருப்பி ஒப்படைக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்தது. அதன் பிறகும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அதனால் அமலாக்கத்துறைக்கு எதிராக அவர் சென்னை ஹைகோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டார். அதை விசாரித்த கோர்ட் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையையும் அமலாக்கத்துறை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது.
இந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதையடுத்து ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவில் திருத்தம் செய்ய வலியுறுத்தி அமலாக்கத்துறை சார்பில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவையும் சுப்ரீம் கோர்ட் இப்போது தள்ளுபடி செய்துவிட்டது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுப்பு. நம் ஜம்மு காஷ்மீரின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமித்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது பாகிஸ்தான். இதுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். இந்த பகுதியை ஆசாத் காஷ்மீர் என பாகிஸ்தான் அழைத்து வருகிறது. இங்கு தனி சட்டசபை உள்ளது. இந்த சட்டசபையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பிரதமராக செயல்படுவார். 2021 அமைக்கப்பட்ட புதிய சட்டசபையில் 52 உறுப்பினர்கள் உள்ளனர். பிரதமராக இருந்த பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் காசி மஜீதுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நேற்று நிறைவேறியது. இதைத் தொடர்ந்து அதே கட்சியைச் சேர்ந்த ராசா ஃபைசல் முஸ்தாஜ் ரத்தோர் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நடப்பு சட்டசபையின் 4வது பிரதமர் இவர்.